வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்குல இந்த வருஷம் வெளியான மிஸ்டர் பச்சன் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான ஆக்ஷன் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ரைட் அப்படின்ற ஹிந்தி படத்தை தான் ரீமேக் பண்ணி இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. இந்த படம் இப்ப தமிழ்லயும் இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. இல்ல கதை தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்க மேற்கொண்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட கதை 80sல நடக்கிற மாதிரி தான் காட்சி பத்திருப்பாங்க. ஒரு பணக்காரர் அசிஸ்டன்ட் கூட காசு எடுக்கிறதுக்காக பேங்க்குக்கு வந்திருக்காரு. இப்ப கிளம்பலாம்னு நினைக்கும் போது ஒரு குரூப் இவங்களை லாக் பண்றாங்க. அந்த காசை தூக்குறது தான் இவங்க பிளானா இருக்கும். இவங்க வந்துட்டு இருக்க வழியில ஹீரோ வராரு. ஹீரோட பேரு ஆனந்த் அப்படின்றது பச்சன் தான் கூப்பிடுவாங்க. இப்ப ஹீரோ இருக்காருல, இந்த காரை ஒரு இடத்துல லாக் பண்ணிட்டாரு. காசை எடுத்துட்டு போலாம்னு நினைச்சு இந்த கேங்க கூட பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காரு. இந்த விஷயத்த அந்த பணக்காரரும் அசிஸ்டன்ட்டும் கவனிச்சிட்டு இருக்காங்க. அந்த பணக்காரரும் ஒரு மாப்பிளைய தேடிட்டு இருக்காரு. இந்த அளவுக்கு சண்டை போடுறான், இவனை எப்படியாவது மாப்பிளையா மாத்திருங்க அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்லிட்டாரு. இவருக்குமே அப்படி மாத்திக்கிட்டா என்னன்னு தோணுது. இப்ப சண்டை போட்ட ஹீரோ பேகை மீட் எடுத்துறாரு. இந்தாங்க பேக்ன்ற மாதிரி தராரு. உன்னை பத்தி சொல்லுப்பா அப்படின்ற மாதிரி இவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இவர் பொண்ணு தேடிட்டு இருக்கிறதா சொல்லிட்டாரு. எங்களுக்கு ஒன்னு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா, நாளைக்கு எங்க வீட்டுக்கு ஃபேமிலியோட வந்துரு, எல்லாத்தையும் பேசி முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இந்த பிசினஸ் மேனும் சொல்றாரு. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் பெரிய ஃபேமிலியை சேர்ந்தவரா இருப்பாரு. 2 அக்காங்க 2 அண்ணனுங்க நிறைய பேர் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இவரை பேசவே விட மாட்டாங்க. எல்லாத்தையும் இவங்க தான் பேசிட்டு இருக்காங்க. நாங்க பையனை நல்லபடியா வளர்த்திருக்கோம், எங்களுக்கு டவுரி அதிகமா வேணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. எங்களுக்கு எங்க வெயிட் அளவுக்கு டவுரி போட்டாங்க, அதுக்கேத்த மாதிரி நீங்களும் போடணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பொண்ணு வெயிட்டுக்கு தங்கம் தரணுமா அப்படின்ற மாதிரி பிசினஸ் மேன் ஷாக் ஆயிட்டு இருக்காரு. நல்ல சம்பந்தம் விட்டுறாதீங்க அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்றான். அதனால இவரும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப துலாபாரத்துல இந்த பொண்ணை உட்கார வச்சிடுறாங்க. அதுக்கு நிகரா இவர் தங்கத்தெல்லாம் வச்சிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல பேலன்ஸ் ஆயிருது. இது வரைக்கும் அமைதியா இருந்த ஹீரோ இப்பதான் பேச ஆரம்பிக்கிறாரு. இவர் இன்கம் டாக்ஸ் ஆபீசரா இருப்பாரு. இது எல்லாமே இவரோட டீமா இருக்கும். இது எதுவுமே கணக்குல வராததா இருக்கும். அதனால இது எல்லாத்தையுமே தூக்கிடுறாங்க. ஆனா அவர் பெரிய ஆளா இருப்பாரு. இவரோட பாஸ் கிட்டயே நேரடியா பேசிடுறாரு. என்கிட்ட மன்னிப்பு கேளு, அப்பதான் உன்னை விடுவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட ரொம்ப தெனாவட்டா பேசிட்டு இருக்காரு. அதுவும் உள்ள வச்சு மன்னிப்பு கேட்க கூடாது, வெளியே வச்சு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோவும் மன்னிப்பு கேட்கறதுக்காக குனிற மாதிரி போறாரு. அப்படி போனவர் அவர் செருப்பு வச்சு அவரே அடிக்கிறாரு. மன்னிப்புலாம் கேட்க முடியாது, வேலையே போனாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதனால ஹீரோவை வேலையை விட்டு சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. ஹீரோ தன்னோட சொந்த ஊருக்கே போலான்ற மாதிரி ஊருக்கு கிளம்பி போயிட்டு இருக்காரு. வழியில ஒரு பொலிட்டீஷியனை மீட் பண்றாரு. அவர் தான் லிஃப்ட் தந்து இவரை கூட்டு போயிட்டு இருப்பாரு. நடந்த எல்லா விஷயத்தையும் இந்த பொலிட்டீஷியன் கிட்ட சொல்றாரு. இந்த பொலிட்டீஷியன் கொஞ்சம் நேர்மையானவர் போல, உன்ன மாதிரி ஆட்கள்லாம் இப்படிதான் கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது என்னப்பா பேரு பச்சன் வச்சிருக்காங்க, ஏன் அப்படி அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அதுக்கான காரணத்தை இந்த இடத்துல ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஹீரோவோட உண்மையான பேரு ஆனந்த் அப்படின்றது. ஆனா அப்பா பொறுத்த வரைக்கும் அமிதாப் பச்சன் ஃபேனா இருப்பாரு. அதனால பையனுக்கு இதுக்கப்புறம் பச்சன் பேர் வச்சிடலாம்னு முடிவு பண்ணிருப்பாரு. போக போக அப்பாவோட சந்தோஷத்துக்காக எல்லாருமே பச்சன் பச்சன் கூப்பிடுவாங்க. அப்படிதான் இவர் பச்சனா மாறி இருப்பாரு. இப்ப ஹீரோ அவரோட ஊருக்குள்ள வந்துடுறாரு. இங்க சத்யான்னு ஒருத்தன் இருக்கான். அந்த சத்யாக்கு ஹீரோவை கண்டா சுத்தமா பிடிக்காது. இப்ப ஹீரோக்கு வேலை போனதா அவனுக்கு தெரிய வந்துருது. அதை வச்சுலாம் ஹீரோவை கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ அதுக்கெல்லாம் பெருசா அசர்ற மாதிரியே தெரியல. அவர் பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துடுறாரு. ரொம்ப வருஷம் கழிச்சு பாக்குறதுனால அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்பதான் வேலை போன தகவலை சொல்லிட்டாரு. அம்மா இன்னும் சந்தோஷப்படுறாங்க. அப்ப இதுக்கப்புறம் இங்கேயே இருப்ப, எனக்கு நிம்மதியா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இவருக்கு இங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே மியூசிக் பேண்ட் ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்க நீ வந்துரு, நம்ம பாடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்போ ஒரு மார்வாடி ஃபேமிலியை நமக்கு காட்டுறாங்க. கோயில்ல முக்கியமான பொறுப்பெல்லாம் இந்த அப்பா தான் கவனிச்சிட்டு இருக்காரு. இவரோட பொண்ணை பத்தி சொல்றாரு. அவங்க பேரு சிக்கி அப்படின்றது. இப்ப சிக்கி ஃப்ரெண்ட்ஸ் கூட சைக்கிள்ல வந்துட்டு இருக்காங்க. அப்ப இவங்களோட துணி இருக்கு பாத்தீங்களா, சைக்கிள்ல மாட்டிக்குது. அந்த துணியை இவங்களால எடுக்க முடியல. இந்த விஷயத்தெல்லாம் சத்யா கவனிக்கிறாரு. சத்யாவை பொறுத்த வரைக்கும் சிக்கி மேல கொஞ்சம் ஆசை இருக்கும். அதனால நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. சுத்தமா அவரால் எடுக்க முடியல. இது நடந்துட்டு இருக்கும் போது ஹீரோ அந்த வழியா கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்காரு. நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்தவர் ரொம்ப ஈஸியா அதை எடுத்து தந்துடுறாரு. இதனால ஹீரோயின் நன்றி சொல்றாங்க. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி நார்மலா சொல்லிடுறாரு. ஹீரோயின் பக்கத்துல இருக்க கோயிலுக்கு தான் போயிருக்காங்க. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, இவங்களை ஃபாலோ பண்ணி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இதை ஹீரோயினும் கவனிச்சிடுறாங்க. நீங்க ஹெல்ப் பண்ணீங்க, அதுக்கு நன்றி சொல்லிட்டேன், திரும்ப திரும்ப ஃபாலோ பண்ணா என்ன அர்த்தம், முதல்ல கிளம்புங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இருந்தாலும் ஹீரோ விடுற மாதிரியே தெரியல. தொடர்ச்சியா இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. இவங்க ஒரு வழியா நடந்து வந்துட்டு இருக்காங்க. வேணும்ட்டே அந்த இடத்துல எண்ணெயை சிந்தி வச்சிருக்காரு. அதுல அவங்க வலிக்கு விழ போகும்போது இவர் காப்பாத்துற மாதிரிலாம் சீன் போட்டுட்டு இருக்காரு. இந்த இடத்துல இமேஜினேஷன்ல ஒரு சாங்குக்கும் போயிடுறாரு. நமக்கும் இந்த இடத்துல ஒரு சாங்க காட்டுறாங்க. இப்ப ஹீரோயினும் ஒரு சேட்டு கல்யாணத்துக்கு தான் வந்திருக்காங்க. ஹீரோயின் கிட்ட வலியிறதுக்காக சத்யா வந்துடுறாரு. ஃபிளர்ட் பண்றதுக்கெல்லாம் ட்ரை பண்றாரு. ஆனா ஹீரோயின் பெருசா கண்டுக்கவே மாட்டாங்க. இது சேட்டு கல்யாணம் அப்படின்றதுனால ஹிந்தி பாட்டு தான் பாடிட்டு இருக்காங்க. பாடுறவங்க பயங்கரமா சொதப்புறாங்க. கல்யாணத்துக்கு வந்த எல்லாருமே புலம்பிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோ பாடுறதுக்காக அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஒரு ஹிந்தி பாட்டு தான் பாடுறாரு. நடுவுல ஹீரோயினை பார்த்து சிரிக்கிறாரு. ஹீரோயின்காக தான் அந்த பாட்டியை பாடுறாரு. இதெல்லாம் பாக்குற இவங்களுக்கு செம்ம கடுப்பா இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோவை தனியா வர வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க.
எதுக்காக என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க, தயவு செஞ்சு என்ன விடுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சரிங்க, இதுக்கப்புறம் என்னால உங்களுக்கு எந்த தொல்லையும் வராது போங்கன்ற மாதிரி சொல்றாரு. இந்த ஊர்ல ரைட் பண்றதுக்காக ஒரு ஆபீசர் வந்திருக்காரு. அவரும் போலீஸோட சப்போர்ட் தேவை அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. எந்த வீட்டை ரைட் பண்ண போறீங்கன்னு போலீஸ் கேக்குறாரு. இவர் ஜக்கையான்னு சொல்றாரு. இது ஜக்கையா வீட்டை ரைட் பண்ண போறீங்களா அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ஒரு பிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த ஊர்லயே பெரிய ஆளா தான் இந்த ஜக்கையா இருப்பாரு. இவரை பொறுத்த வரைக்கும் நிறைய இல்லீகல் வேலை எல்லாம் பாப்பாரு. இது தெரிஞ்ச ஒரு ஆபீசர் இருக்காரு பாத்தீங்களா, இவர் ஃபேக்டரிக்கெல்லாம் பூட்டி சீல் வைக்கிறதுக்காக வந்திருக்காரு. ஆனா இவர் இருக்காருல, ஆளுங்களை வச்சு இந்த நபரை லாக் பண்ணிடுறாரு. லாக் பண்ணவர் புல்டோசரை வச்சு அவரோட கால் மேலேயே ஏத்திடுறாரு. அவரை கொடூரமா இந்த இடத்துல சாவடிச்சிடுறாரு. ஈரின் அப்பாவோ ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவர் தான் ஜக்கையாவோட அசிஸ்டன்டா இருப்பாரு. அவர் கோயில் விஷயமா வெளியே போயிருப்பாரு. நீ மட்டும் இங்க இருந்திருந்தேன்னு வச்சுக்கோ, இந்த ரைடை பத்தி முன்கூட்டியே தெரிய வந்திருக்கும். உன் மேலதான் தப்பு இருக்கு. என்ன தாண்டி உனக்கு என்னடா அந்த கடவுள் முக்கியம், இதுக்கப்புறம் அந்த கடவுள்கிட்டயே போய்க்கோ, உனக்கு வேலை இல்லைன்னு அனுப்பி விடுறாரு. இதை பத்திலாம் இன்ஸ்பெக்டர் தான் சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் அம்மாவும் பொண்ணும் எப்பதான் என்னோட ஹஸ்பண்டை கண்டுபிடிப்பீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறாங்க. அந்த இறந்து போன ஆபீசர் தான் எங்களோட ஹஸ்பண்டா இருப்பாரு. சீக்கிரமா கண்டுபிடிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க இந்த ஆபீசர் பயந்து இங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோவோட வீட்டுல போன் இருக்காது. ஆனா ஹீரோவோட அக்கா கிட்ட இருந்து கால் வந்திருக்கு. ஈரின் வீட்டுல இருக்க போனுக்கு தான் கால் வந்திருக்கு. அந்த தகவலை சொல்றதுக்காக ஈரின் வந்திருக்காங்க. ஹீரோவோட அம்மா வேலையா இருக்காங்க, நீ போய் கால் அட்டன் பண்ணுன்னு சொல்றாங்க. இவர் இருக்காரு பாத்தீங்களா, ஈரின் பின்னாடியே நடந்து வந்துட்டு இருக்காரு. ஈரின் பெருசா கண்டுக்காம தான் வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க. வந்தவர் அட்டன் பண்ணி அக்கா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அக்காவும் உனக்காக ஒரு பொண்ணு பாத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்லக்கா, எனக்காக நான் ஒரு பொண்ணு இந்த இடத்துல பாத்துட்டேன், கல்யாணம் பண்ணா அவ்வளவுதான் பண்ணுவேன்ற மாதிரி ஈரினை பார்த்து பேசிட்டு இருக்காரு. ஈரினும் இதெல்லாம் கேட்டு பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ட்ரூப் வச்சிருக்காங்கன்னு சொன்னா பாத்தீங்களா, அதே மாதிரி ஒரு கேசட் கடையும் வச்சிருக்காங்க. அந்த இடத்துல ரெக்கார்ட் பண்றதுக்காக ஈரின் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்திருக்காங்க. ஏ சைடு இந்த பாட்டெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுங்க, பி சைடு இந்த பாட்டெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தராங்க. ஆனா இவர் ஃப்ரெண்டு கிட்ட என்ன சொல்றாருன்னா, ஏ சைடு மட்டும் நீ ரெக்கார்ட் பண்ணு, பி சைடு எல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. வீட்டுக்கு வந்த ஹீரோனோ பி சைட ப்ளே பண்ணி கேக்குறாங்க. ஆக்சுவலா ஹீரோக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு பாத்தீங்களா, அதை பத்தி எல்லாம் சொல்லி தான் ரெக்கார்ட் பண்ணிருக்காரு. அவர் சொல்றதை கேட்கும் போது அவர் பக்கத்துல இருக்க மாதிரியே இவங்களுக்கு ஃபீலிங் கிரியேட் ஆகுது. அதை மெய் மறந்து இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. இவங்களுக்குமே லைட்டா ஹீரோவை பிடிச்சிருக்க போல, அதை காட்டிக்காம இருக்காங்க. ஈரின் அப்பா வீட்டுல உட்காந்து சரக்கச்சிட்டு இருக்காரு. இங்கதான் சத்தியமா இருக்காரு. நைஸா பேசி கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவர் பிளான் போட்டுட்டு இருக்காரு. ஆனா இவர் சொல்றது அப்பா காதிலேயே வாங்க மாட்டாரு. ஒரு பாட்டை தான் ரசிச்சு கேட்டுட்டு இருக்காரு. ஈரினோ பக்கத்துல உட்காந்து அந்த பாட்டை ரசிச்சு கேட்டுட்டு இருக்காங்க. இந்த பாட்டை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி பக்கத்துல யாரோ பிராக்டிஸ் எடுக்கிறது தெரிய வருது. அதை நிறுத்த சொல்லுமா அப்படின்ற மாதிரி பொண்ணு கிட்ட சொல்லிட்டாரு. இவங்களுமே சொல்றதுக்காக மாடிக்கு வராங்க. பக்கத்துல ஹீரோவோட டீம் தான் பிராக்டிஸ்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. என் அப்பா பாட்டு கேட்டுட்டு இருக்காரு, அதை டிஸ்டர்ப் பண்ணாம அமைதியா இருங்கன்ற மாதிரிலாம் கோவமா சொல்லிட்டு இருக்காங்க. உன் அப்பா ஏ சைட முடிச்சிட்டாரு, இப்ப பி சைடு தான் கேட்க போறாரு, கேட்டா நீ மாட்டிப்ப அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆமாலன்ற மாதிரி இவங்க வேகமா கீழே ஓடி வராங்க. அப்பா பிளே பண்றதுக்கு முன்னாடியே கட் பண்ணிடுறாங்க. கேட்ட வரைக்கும் போதும்பா, நாளைக்கு கேட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதே மாதிரி எடுத்த கேசட்டை வேகமா ஜாக்கெட் குள்ள வச்சிடுறாங்க. இந்த விஷயத்த பக்கத்துல இருக்க சத்திய கவனிச்சிருவாரு. எதுக்காக ஜாக்கெட் குள்ள மறைச்சு வச்சா, ஏதோ தப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. உன் ஜாக்கெட் குள்ள இருக்கிறது எனக்கு வேணும்ன்ற மாதிரி கேட்கிறாரு. என்னடா கேட்ட அப்படின்ற மாதிரி இவங்க கண்ணத்தையே அரைஞ்சிட்டு கிளம்பிடுறாங்க. மறுநாளும் ஈரின ஃப்ரெண்ட்ஸ் கூட அந்த கேசட் கடைக்கு வந்துடுறாங்க. ஏ சைட்ல இந்த பாட்டெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுங்க, பி சைட்ல இந்த பாட்டெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுங்க, மத்தவங்க கிட்ட எல்லாம் கேசட்டை தராதீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோவை மென்ஷன் பண்ணிட்டு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இந்த ஜக்கையா இருக்காரு பாத்தீங்களா, ஒரு தேசிய கட்சியில எம்பியா இருப்பாரு. என் பையனையும் எம்பியா மாத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் அந்த கட்சியை சேர்ந்தவர்கிட்ட சொல்றாரு. அதெல்லாம் கஷ்டம், உன் குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கே எல்லா சீட்டையும் தர முடியுமா அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த ஊரை விட்டு நீங்க உயிரோட போக முடியாது. இந்த மீட்டிங்ல வச்சு என்னோட பையனை நீங்க எல்லார்கிட்டயும் அறிமுகப்படுத்தணும், சீட்டு தரதை பத்தி சொல்லணும் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாரு. இப்ப ஹீரோ வீட்டுக்கு வந்து அம்மா கிட்ட தண்ணி கேட்கிறாரு. தர வரும்போது தான் அம்மா உடம்புல காயம் இருக்கிறது தெரிய வருது. நான் கீழே விழுந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. ஆனா வீட்டுக்கு வந்த ஈரின் உடம்புலயும் காயம் இருக்கிறத இவர் புரிஞ்சுக்கிறாரு. என்னாச்சு ஒழுங்கா சொல்லுங்கன்னு கேட்கிறாரு. ஆக்சுவலா பக்கத்துல மீட்டிங் நடக்குதுல, அதுக்கு கரண்ட் எடுக்கணும்ன்ற மாதிரி ஆட்கள் வந்திருப்பாங்க. இந்த கரண்ட்லாம் எடுத்தா ஷார்ட் ஆயிடும்பா, வேணாம்னு சொல்லியிருப்பாரு. அதை மீறியே இவங்க அடிச்சு கரண்ட் எடுத்திருப்பாங்க. இந்த மீட்டிங்ல அந்த தேசிய கட்சியை சேர்ந்தவர் தான் பேசிட்டு இருக்காரு. ஜக்கையா பையனை அறிமுகப்படுத்தணும்னு சொன்னார்ல, ஜக்கையா பையனுக்கு பயங்கரமா பில்டப் எல்லாம் கொடுத்து பேச சொல்றாரு. அவனுமே ரொம்ப நல்லவன் மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். மக்களுக்காக என்னோட உயிரை கூட கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு ஹீரோ இருக்கார்ல, மண்ணெண்ணையை எடுத்துட்டு வந்துடுறாரு. இவன் மேலெல்லாம் அதை ஊத்திடுறாரு. உன்னை கொளுத்தவா, எங்களுக்காக உயிரை தரியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இவனுமே ரொம்ப பயப்படுறான். அப்பதான் ஹீரோ நடந்த பிரச்சனையெல்லாம் எடுத்து சொல்லிட்டாரு. இந்த மாதிரி உன்னோட ஆட்கள் பண்ணிருக்காங்க, அதுக்காக என்னோட பேரண்ட்ஸ் கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவனை வேற வழி இல்லாம ஸ்டேஜ்ல வச்சு மன்னிப்புலாம் கேட்டுட்டு இருக்கான். ஹீரோவும் கெத்தா ஃப்ரெண்ட்ஸ் கூட நடந்து இங்க இருந்து கிளம்புறாரு. வில்லனை பத்தி ஹீரோயின் அப்பாக்கு நல்லா தெரியும்ல, எதுக்காக அவனோட பையன் கிட்ட போய் இப்படி ஒரு பிரச்சனையை பண்ண அப்படின்ற மாதிரி பொண்ணை திட்டிட்டு இருக்காரு. இவன் மேல எந்த தப்பும் இல்ல, ஹீரோ மேலதான் எல்லா தப்பும் இருக்கு அப்படின்ற மாதிரி சத்தியமும் ஏத்தி விடுற மாதிரி பேசிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோயின் இருக்காங்கல்ல, ஹீரோக்கு சப்போர்ட்டிவா பேசிட்டு இருக்காங்க. அவர் பண்ணது சரிதான், இல்ல எது தப்புன்னு சொல்றீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க.
இப்ப ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸ் கூட திரும்பி அந்த கேசட் கடைக்கு வந்துடுறாங்க. ஏ சைடு இந்த பாட்டெல்லாம் ஏத்துங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப பி சைடு என்ன ஏத்துறது அப்படின்ற மாதிரி அவர் கேட்கிறாரு. பி சைடு ஏத்துற வேலையை இவர் பார்த்துப்பாரு அப்படின்ற மாதிரி ஹீரோவை பார்த்து சொல்றாங்க. அதாவது இவங்களுக்கு பிடிச்சிருக்குன்றதை இன்டைரக்டா வெளிப்படுத்திட்டு போறாங்க. இது மூலியமா இவங்க ரெண்டு பேருமே சில்மிஷெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயத்த ஒரு ஸ்டேஜ்ல அப்பா பாத்துறாரு. நம்ம லவ் பண்ணிட்டு இருக்கிறது என்னோட அப்பாவுக்கு தெரிய வந்துருச்சு, அவர் எனக்கு மாப்பிள்ள பாத்துட்டு இருக்காருன்னு ஹீரோயின் சொல்லிட்டாங்க. கவலைப்படாத, உன்னை கல்யாணம் பண்றது நானா தான் இருப்பேன்னு சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோயின் அப்பா இருக்காருல, ஒருத்தங்க கிட்ட சம்பந்தம் எல்லாம் பேசுறாரு. அவங்களுமே இந்த நாள் வீட்டுக்கு வரோம், எல்லாத்தையும் பேசி முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இவருமே கேசட்டை போடுறதுக்காக அந்த இடத்துக்கு வராரு. தெரியாதனமா ஹீரோ ரெக்கார்ட் பண்ணிருக்க கேசட்டை போட்டுறாரு. ஹீரோ இருக்கார்ல, உன் அப்பா ஏத்துக்கலனா என்ன, நம்ம ஓடி போய் கூட கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருப்பாரு. அதை கேட்கிற இந்த ஃபேமிலி செம்மையா டென்ஷன் ஆகி கோவமா கிளம்பிடுறாங்க. இப்ப ரெண்டு பேரோட ஃபேமிலியும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன குறை, எதுக்காக உங்க பொண்ணை எனக்கு தர மாட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கேட்கிறாரு. உனக்கு சொல்லிக்கிற மாதிரி வேலை இல்ல, அதான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போதுதான் இந்த இடத்துக்கு போன் கால் வருது. ஹீரோவை கேட்டுதான் கால் பண்ணிருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. ஹீரோவோட சஸ்பென்ஷனை கேன்சல் பண்ணிட்டோம், அவர் இந்த நாள் வந்து ஜாயின் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதனால அப்பாவோட மனசும் மாறிடுது. சரி கல்யாணத்தை பேசி முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்போ ஒரு நாளை இவங்க பேசி முடிச்சிடுறாங்க. வில்லம் பையனுக்காக சீட்டு கேட்டு வச்சிருப்பாரு, அது கன்ஃபார்ம் ஆகல அப்படின்ற மாதிரி அந்த அரசியல்வாதி சொல்லிட்டாரு. ஏன் கன்ஃபார்ம் ஆகல அப்படின்ற மாதிரிலாம் வில்லம் கோவப்படுறான். உன் ஏரியான்னு சொல்ற, உன் ஏரியால வச்சு உன் பையனை ஒருத்தன் அடிச்சிருக்கான், அப்புறம் எப்படிப்பா சீட்டு தர முடியும், தர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஏன்டா இதை பத்தி என்கிட்ட சொல்ல, உன்னை அடிச்சவன் எங்க இருந்தாலும் சரி அவனை தூக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா கோவப்படுறாரு. அவன் எங்க இருந்தாலும் தூக்கிட்டு வாங்கடா அப்படின்ற மாதிரி ஆட்கள் கிட்ட சொல்லிட்டாரு. அந்த சமயம் பார்த்து ஹீரோ இருக்காருல, இந்த இடத்த ரைட் பண்றதுக்காக வந்திருக்காரு. இவரோட டீம் கூட தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அப்பா இவன் தான் என்ன அடிச்சது அப்படின்ற மாதிரி பையனோ காதுல சொல்றான். இப்ப இவர் இருக்காருல, என் பையன் மேலேயே கைய வச்சிருக்கியா, யாரா நீனு கேக்குறாரு. நான் இன்கம் டாக்ஸ்ல இருந்து வந்திருக்கேன், இந்த ரைடு எவ்வளவு நாள் நடக்கும் தெரியாது, காலையில 9 மணில இருந்து 5 மணி வரைக்கும் ரைடு நடக்கும், நாங்க இங்கே தான் தங்குவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. வில்ல எல்லாத்தையும் மறைச்சுதான் வச்சிருக்காரு போல, தாராளமா ரைட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி தெனாவட்டா சொல்றாரு. வில்லனை பொறுத்த வரைக்கும் கூட்டு குடும்பமா தான் இருப்பாரு. இப்ப ஃபேமிலியில இருக்க எல்லாரையும் அறிமுகப்படுத்தி வச்சிட்டு இருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன பையன் இருப்பான், அவனுக்கு ஆக்டிங்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அவன் இருக்கான்ல, ஒரு கோச்சை வச்சு அப்பப்ப ட்ரைனிங் எல்லாம் எடுத்துட்டு இருப்பான். ஃபேமிலியை சேர்ந்த எல்லாருமே ஒவ்வொரு டைப்பா தான் இருக்காங்க. ஹீரோவும் ஆட்களும் பிரிஞ்சு ஒவ்வொரு இடமா தேடி பாக்குறாங்க. ஆனா எதுவுமே உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. சரி எதுவுமே கிடைக்கல அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட அடிக்கடி ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப வில்ல இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோக்கு பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. நீ எவ்வளவு தேடினாலும் சரி எதுவும் கிடைக்காது, அதனால சீக்கிரமா இங்க இருந்து கிளம்புற வழியை பாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அதே மீறியும் ஹீரோ இருக்காருல, டீம் எல்லாம் பயங்கரமா தேட சொல்லிட்டு இருக்காரு. சுத்தமா எதுவுமே கிடைக்கல. அதனால ஹீரோவோட டீமை சேர்ந்த எல்லாருமே கொஞ்சம் அப்செட்டா உட்காந்து இருக்காங்க. அப்பதான் போன் கால் வருது. சீனியரா இருக்க வாய்ப்பு இருக்கு, எடுத்து பேசுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லிட்டாங்க. ஹீரோவும் அட்டன் பண்றாரு. ரைடு எப்படி போயிட்டு இருக்குன்னு சீனியர் கேட்கிறாரு. எதுவுமே கிடைக்கல, கிளம்பிட்டு இருக்கேன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி வில்லன் கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோ இருக்காருல, ரைடு நல்லா போயிட்டு இருக்கு சார், நான் நினைச்சதை விட அதிகமா கிடைக்கும்னு நினைக்கிறேன், சீக்கிரமா முடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டாரு. இதை கேட்கிற வில்லம் பயங்கரமா கோவப்பட்டு இருக்காரு. அதுக்கு ஹீரோ இருக்கார்ல, கிடைக்காது கிடைக்காதுன்னு தான் சொல்ற, உன்கிட்ட இல்லன்னு சொல்ல மாட்டேற, அப்ப கண்டிப்பா இருக்கு, அது எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது தான் என்னோட வேலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஆட்கள் கோவப்பட்டு ஹீரோவை அடிக்கிறதுக்காக வராங்க. ஹீரோவும் தடுத்து சண்டை போடுறாரு. இப்ப வந்த எல்லா ஆட்களையும் பயங்கரமா அடிச்சு போட்டுறாரு. அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும் போது கன்னு தெரியாம மேல ஃபயர் ஆயிருது. அதனால ரூஃப் இருக்குல்ல, உடஞ்சு மேல இருந்து காயின் எல்லாம் விழுது. எல்லாம் கோல்டு காயினா இருக்கும். ஓஹோ மேல வச்சிருக்காரா அப்படின்ற மாதிரி இவர் திரும்ப திரும்ப ஷூட் பண்றாரு. நிறைய காயின் எல்லாம் விழுந்துருது. இதை தாண்டியும் நிறைய இடத்துல இவர் மறைச்சு வச்சிருக்க வாய்ப்பு இருக்குல்ல, எவ்வளவு நாள் ஆனாலும் சரி அதெல்லாம் எடுத்துட்டு தான் போவேன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இங்கதான் இன்டர்வல போடுறாங்க. வில்லனோ ஹீரோவை விலை பேசலாம்னு நினைக்கிறாரு. அந்த கோல்டு காயின் எல்லாத்தையும் நீயே எடுத்துக்கோ, இதோட ரைட முடிச்சுட்டு கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா ஹீரோ இந்த விஷயத்துக்கு ஏத்துக்க மாட்டாரு. இதனால வில்லன் இருக்கார்ல, உங்க எல்லாருக்கும் அந்த கோல்டு காயினை தரலாம்னு நினைச்சேன், ஆனா இவர் ஒத்துக்க மாட்டாரு, நீங்க பேசிக்கோங்கன்னு கிளம்பிடுறாரு. இப்ப எல்லாருமே கரப்டடா மாறிடுறாங்க. சார் கோல்டு காயின் எங்களுக்கு தேவை, இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோவோட டீம்ல ஒருத்தர் மட்டும் தான் அதெல்லாம் வேணாம், நம்ம நேர்மையா இருக்கணும்னு நினைக்கிறது. மத்த எல்லாருமே கரப்டடா இருக்காங்க. இவங்க ரூட்லயே போய் தான் இவங்களை மடக்கணும்னு ஹீரோ யோசிக்கிறது. எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா எல்லாத்தையும் எடுத்துருவோம், எதுக்கு கோல்டு காயினை மட்டும் எடுக்கணும், இது மாட்டினதுக்கே இவ்வளவு பயப்படுறாருன்னா இன்னும் நிறைய வச்சிருக்காரு, எல்லாத்தையும் முதல்ல கண்டுபிடிப்போம், அதுக்கப்புறம் நம்ம பிரிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எல்லாருமே சந்தோஷமா ஏத்துக்கிறாங்க. இப்ப திரும்பி இவர்கிட்ட பேசுறதுக்காக உள்ள வந்துடுறாங்க. நாங்க நேர்மையா எங்களோட வேலையை பார்ப்போம், எங்களை விலை கொடுத்து வாங்க முடியாது அப்படின்ற மாதிரி எல்லாருமே நல்லவங்க மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்ப மேற்கொண்டு தேடுற வேலையெல்லாம் இந்த இடத்துல ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோவும் ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்காரு. வில்லன் அம்மா ஒரு இடத்துல படுத்து பாட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இவங்க மூலியமா ஏதாவது கிடைக்கும்னு பேச ட்ரை பண்றாரு. ஆனா இவர் கூப்பிடுறது அவங்க காதுல கேட்கவே மாட்டேங்குது. அதனால ஓடிட்டு இருக்க பாட்டை இவர் நிறுத்திடுறாரு. ரொம்ப நாளா தொடர்ச்சியா பிளே பண்ணிட்டு இருந்ததை திடீர்னு நிறுத்தினா திரும்பி பிளே பண்ண முடியாது போல. பிளே பண்ணாலும் பாட்டு இறையிற மாதிரி தான் கேட்டுட்டு இருக்கு. எதுக்காக இதை நீ எடுத்த, இப்ப இந்த பாட்டு கேட்க மாட்டேங்குது, எனக்கு கண்டிப்பா பாட்டு கேட்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க.
அவ்வளவுதானே நானே பாடுறேன் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல பாடி டான்ஸ் எல்லாம் பண்றாரு. அம்மாவும் ரசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த வீட்டுல ரீசெண்டா ஏதாவது மாற்றம் ஏற்பட்டதா அதை சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. ஒரு செவரை மட்டும் எழுப்புனா அப்படின்ற மாதிரி இவங்களும் காமிச்சிடுறாங்க. சோ இந்த செவத்துல எதையோ மறைச்சு வச்சிருக்காருன்னு ஹீரோக்கு புரிஞ்சிருது. இப்ப செவரை உடைக்கலாம் அப்படின்ற மாதிரி பக்கத்துல போறாரு. அதுக்குள்ள பையன் தடுத்துடுறான். 5 மணியோட வேலையை முடிச்சிருவேன்னு சொன்னீங்க, இப்ப 5 மணி ஆயிடுச்சுன்னு சொல்றான். ஹீரோவும் அமைதியாயிடுறாரு. ஆக்டிங் கோச்சும் ஒரு பையனுக்கு ட்ரைனிங் எல்லாம் தந்துட்டு இருக்காரு. அந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா, ஒவ்வொரு இதா உடைச்சிட்டு இருக்கான். கடவுள் இந்த இடத்துல இருக்காரா, கடவுள் இந்த இடத்துல இருக்காரா அப்படின்ற மாதிரி கேட்டுதான் உடைச்சிட்டு இருக்கான். இந்த விஷயத்த ஹீரோ கவனிச்சிடுறாரு. இவனை வச்சு அதை உடைக்கணும்னு யோசிக்கிறாரு. கடவுள் வெளியே இருக்கிற செவத்துல தான் இருக்காருன்னு சொல்றாரு. இவன் அந்த இடத்துக்கு வந்து அந்த இடத்த போட்டு உடைச்சிட்டு இருக்கான். அது மூலியமா அதுல மறைச்சு வச்சிருக்க காசெல்லாம் இவங்களுக்கு கிடைச்சிருது. இப்ப வில்லனோட ஃபேமிலி நைட்டு சேர்ந்து சாப்பிடும் போது பேசிக்கிறாங்க. இவ்வளவு காசு மாட்டிருச்சு, நீங்க என்னப்பா பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க அதை நினைச்செல்லாம் கவலைப்படாதீங்க, எப்படி அந்த காசெல்லாம் சேவ் பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இப்ப காலையில சமயம் வில்லனே தூங்கிட்டு இருக்க ஹீரோவை எழுப்பி விடுறாரு. நீங்க பாட்டுக்கு அசந்து தூங்கிட்டு இருக்கீங்க, நீங்க எடுத்து வச்ச காசெல்லாம் காணாம போயிருச்சுன்னு சொல்லிட்டாரு. ஹீரோவும் அதை கேட்டு ஷாக் ஆகுறாரு. இப்ப ஆட்களும் காசெல்லாம் எங்க போச்சு அப்படின்ற மாதிரி பதட்டம் ஆகுறாங்க. ஹீரோ டீமை சேர்ந்தவங்க இருக்காங்கல்ல, நம்ம எல்லாருமே சேர்ந்து பிரிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நீங்க மட்டும் எடுத்துட்டு போலான்னு பிளான் போடுறீங்களா, நாங்க விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட கோவப்பட்டு இருக்காங்க. காசெல்லாம் பத்திரமா தான் இருக்குன்னு ஹீரோ சொல்லிட்டாரு. எங்கன்னு கேக்குறாங்க. வாங்க காட்டுறேன் அப்படின்ற மாதிரி கூட்டு வராரு. அப்படி கூட்டு வந்தவர் இந்த கதவை ஓபன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே பக்கத்துல போய் அந்த கதை ஓபன் பண்றாங்க. அந்த சைட்ல பார்த்தா நிறைய பேர் லாக் ஆன மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. இப்பதான் நைட்டு நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. வில்லன் ஆட்கள் இருக்காங்கல்ல, அங்க இருக்க காசெல்லாம் தூக்கிட்டு போய் ஒளிச்சு வைக்கலாம் நினைப்பாங்க. அதுக்குள்ள ஹீரோ அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. இவங்க எல்லாரையும் லாக் பண்ணிருப்பாரு. அதே மாதிரி அந்த காசெல்லாம் இவரு வேற ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருக்காரு. இப்பயும் வில்லன் ஆட்கள் ஹீரோ கூட சண்டை போடுறதுக்காக வராங்க. ஆனா ஹீரோ தனியால எல்லாரையும் அடிச்சு போட்டுறாரு. இங்க இருந்து ஒரு பைசாவை கூட எனக்கு தெரியாம யாரும் எடுத்துட்டு போக முடியாது அப்படின்ற மாதிரிலாம் வில்லனை பார்த்து சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. ஹீரோவை பயங்கரமா மிஸ் பண்றாங்க. நீ ஸ்மோக் மட்டும் பண்ணு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாங்க. அந்த ஃப்ரெண்டும் கஷ்டப்பட்டு ஸ்மோக் பண்றாங்க. ஹீரோ இவங்க பக்கத்துல உட்காந்து ஸ்மோக் பண்ணுவார்ல, அவர் பக்கத்துல உட்காந்து இருக்கிறத ஃபீல் பண்றதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ எந்த இடத்துல ரைடுக்கு போயிருக்காருன்னு தெரிஞ்சிருது. இப்ப அங்க கால் பண்றாங்க. ஹீரோ தான் அந்த கால் அட்டன் பண்ணி உங்க கிட்ட பேசுறாரு. கவலைப்படாத, நான் சீக்கிரமா வந்துடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. வில்லன் அம்மா படுத்துட்டு இருக்கும் போது பக்கத்துல இருக்க தண்ணியில மாத்திரையை யாரோ கலந்துடுறாங்க. யாருன்னு தெரியல. அதெல்லாம் தெரியாம அம்மாவும் அந்த தண்ணியை குடிச்சிடுறாங்க. இப்ப படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. காலையில சமயம் வில்லனோட அம்மாவை எழுப்பலான்னு பார்த்தா அவங்க எந்திரிக்கவே மாட்டாங்க. அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு ஃபேமிலியை சேர்ந்த எல்லாருக்குமே தெரிய வருது. இப்ப எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப வில்ல மட்டும் ஹீரோ கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. என் அம்மா இறந்துட்டாங்க, என் பொலிட்டிக்கல் பார்ட்டில இருந்து நிறைய பேர் வருவாங்க, இதுக்கப்புறம் இந்த ரைடை நடத்த முடியாது, கிளம்புன்னு சொல்றாரு. ஹீரோவும் அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்காரு. இந்த பேரன் பெருசா ஃபீல் பண்ணாம அமைதியா இருக்கான். ஆக்டிங் கோச் இருக்காருல, இதுவும் ஒரு சீன் மாதிரி தான், பர்ஃபார்ம் பண்ணி பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவ்வளவுதானே, இப்ப பாருங்க என்னோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற மாதிரி பர்ஃபார்ம் பண்றாரு. பாட்டி எந்திரிங்க பாட்டி, பாட்டி எந்திரிங்க பாட்டி அப்படின்ற மாதிரி அடிக்கிறாரு. ஒரு ஸ்டேஜ்ல பாட்டியும் எந்திரிச்சு உக்காந்துடுறாங்க. இவர் சரியான நேரத்துல ட்ரீட்மெண்ட் கொடுத்து காப்பாத்திட்டாரு அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்றாரு. திரும்பி ரைட கண்டினியூ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ஆட்கள் கிட்ட சொல்றாரு. இது எல்லாம் வில்லனோட பிளான் அப்படின்றது ஹீரோக்கு தெரிய வந்துருது. என்னப்பா உன் அம்மாவை நீயே சாவடிக்கலாம் நினைச்ச போல அப்படின்ற மாதிரிலாம் இவரை கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அந்த ஆக்டிங் கோச் இருக்காருல, தனியா ஒரு ரூம்குள்ள வந்து ஹீரோ கிட்ட ரிப்போர்ட் பண்றாரு. உண்மையிலே இவர் ஹீரோவோட டீமை சேர்ந்தவரா இருப்பாரு. 2 மாசத்துக்கு முன்னாடியே இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருப்பாரு. மறைமுகமா ஹீரோக்கு ஹெல்ப் தான் பண்ணிருப்பாரு. இப்பதான் அந்த விஷயம் எல்லாம் நமக்கு தெரிய வருது. மார்வாடிஸை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்க போற நபரை பாப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி பாக்குறதுக்கு ஹீரோ இல்லல, ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ இல்லனா என்ன, போட்டோவை எடுத்துட்டு வரோம் அப்படின்ற மாதிரி ஃபேமிலியை சேர்ந்தவங்க போறாங்க. ஆனா ஹீரோவை நேரடியா பார்க்கணும்னு உங்களுக்கு தோணுது. அதுக்கு சத்யாவை யூஸ் பண்ணிப்போன்னு நினைக்கிறாங்க. என் கூட நீ வரியான்னு கேக்குறாங்க. உன் கூட எங்கனாலும் நான் வருவேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சோ ஏமாத்தி சத்யாவை இந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாங்க. அங்க வச்சு ஹீரோவை பார்த்தோன்னா சந்தோஷமா கட்டி பிடிச்சிடுறாங்க. இப்ப அதை இந்த இடத்துல பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி அந்த ப்ராசஸ் எல்லாம் இவங்க பண்ணிடுறாங்க. இது எல்லாத்தையுமே பக்கத்துல இருந்து வில்லன் கவனிச்சிடுறாரு. என்கிட்ட வேலை செஞ்சவரோட பொண்ணு தானேன்னு கேக்குறாரு. இவங்களும் ஆமான்னு சொல்றாங்க. கல்யாணத்துக்கு நீங்க வரணும்னு சொல்றாங்க. கண்டிப்பா வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி வில்லன் ஏத்துக்கிறாரு. இப்ப காலையில சமயம் ஹீரோக்கு போன் கால் வருது. இது உனக்கு வந்த கால் தான், ஆனா நான் பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வில்லன் அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. ஹீரோனையும் ஃபேமிலியும் அட்டாக் பண்ணுங்கன்னு ஆட்கள் எல்லாம் செட் பண்ணிருப்பாரு. அவங்க தான் அந்த இடத்துல பயங்கரமா அட்டாக் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ ரைடை விட்டு பாதியில போக முடியாதுல்ல, அதனால தான் இந்த பிளான பண்ணிருப்பாரு. ஃபேமிலி அட்டாக் பண்றீங்களா, அவங்க பாவம்ன்ற மாதிரிலாம் இந்த இடத்துல வில்லன் கிண்டல் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. நீயே இதுக்கப்புறம் பேசிக்கோன்ற மாதிரி ஹீரோ கிட்ட போனை தந்துடுறாரு. ஹீரோ பதட்டமா இருக்கும் போது பயங்கரமா கிண்டல் பண்றாரு. ஒழுங்கு மரியாதையே இங்க இருந்து கிளம்பு, இல்லனா எல்லாருமே செத்து போயிடுவாங்கன்னு வில்லன் மிரட்டுறான். ஆனா ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, கால் பண்ணி யாருக்கோ இந்த தகவல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப வில்லன் ஆட்கள்லாம் கெலாட்டா பண்ணிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஒருத்தர் வராரு. கெஸ்ட் அப்பியரன்ஸ்க்காக சித்துன்ற ஆக்டர் தான் வராரு. இந்த தில்லு ஸ்கொயர்ல பாத்திருப்பீங்கல்ல, அவர் தான் வந்து எல்லாரையும் போட்டு அடிக்கிறாரு. இப்ப வில்லனுக்கு போன் கால் வருது. வில்லன் எடுக்கிறதுக்காக வராரு.
இது உனக்கு வந்த கால் தான், ஆனா நான் கொஞ்சம் பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ அட்டன் பண்ணி பேசுறாரு. இதுக்கப்புறம் இங்க பிரச்சனை வந்தா நான் சமாளிச்சுக்கிறேன்னு கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சித்து சொல்றாரு. இதெல்லாம் வில்லனுக்கு தெரிய வந்துருது. இப்ப சித்துவோ உங்களுக்கு தங்கச்சி யாராவது இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஹீரோயின் இல்லன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இருந்திருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி இவரும் சிரிச்சுக்கிட்டே இந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. ஏண்டா உனக்கு மட்டும் தான் ஆட்கள் இருப்பாங்களா, எனக்கெல்லாம் இருக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோ கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப வில்லன் இருக்கான்ல, என் பவரை யூஸ் பண்ண முடியாம இருக்கேன், யூஸ் பண்ணன்னு வச்சுக்கோ உன்னை காலி பண்ணிடுவேன்னு சொல்லிட்டாரு. இங்க இருந்து போ, உன் பவரை யூஸ் பண்ணு, முடிஞ்சதை பண்ணிக்கோன்னு சொல்லிட்டாரு. இதனால வில்லனும் இந்த இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறான். என்ன சார் நீங்களே போக விட்டுட்டீங்கன்னு டீம்ல இருக்க நேர்மையானவர் கேட்கிறாரு. அதுக்கு ஹீரோ இருக்காருல, இவரை பார்த்து தான் ஃபேமிலியை சேர்ந்து எல்லாருமே பயப்படுறாங்க, ஃப்ரீயா பேச மாட்டாங்க, இவர் போயிட்டார்ல இதுக்கப்புறம் நம்ம கிட்ட பேசுவாங்கன்னு சொல்லிட்டாரு. ஃபேமிலிலேயே வில்லம் பண்றது தப்புன்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க, அவங்க மறைச்சு வச்சிருக்க இடத்தெல்லாம் சொல்லிடுறாங்க. ஹீரோவா அதெல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. இப்ப வில்லம் இருக்காருல, சிஎம் பாக்குறதுக்காக தான் வந்திருக்காரு. இதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே வரது, அது கூட தெரியாம என்ன பாக்குறதுக்காக வந்துட்டியா அப்படின்ற மாதிரி சிஎம் கேக்குறாரு. பரவாயில்ல நீ பேசி பாரு அப்படின்ற மாதிரி வில்லனும் சொல்றாரு. இப்ப சிஎம் இருக்காருல, நான் சிஎம் பேசுறேன், ரைட நிறுத்துன்னு சொல்லிட்டாரு. அதெல்லாம் நிறுத்த முடியாது, பிஎம் சொன்னா வேணா யோசிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. என்ன இவன் இப்படி பேசுறான் அப்படின்ற மாதிரி சிஎம் யோசிக்கிறாரு. இவரால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றது வில்லனுக்கு தெரிஞ்சிருது. இந்த ப்ரொசீஜருக்கு சில சைன்லாம் வாங்கணும் போல, வீட்டுல இருக்க சிலரே இவருக்கு சைன் போடுறதா சொல்றாங்க. அதனால 2-3 பேர்கிட்ட இவர் சைன் எல்லாம் வாங்கிடுறாரு. அப்பதான் போன் கால் வருது. யாருன்னு கேட்டா பிஎம் தான் பேசுறாரு. பிஎம் இந்த ரைட நிறுத்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நிறுத்தணுமா சார், நிறுத்திடுறேன், லீகலா ஒரு பேப்பர் மட்டும் அனுப்பிடுங்க சார், நான் ரைட் பண்றதை இப்பயே ஸ்டாப் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. இதை கேட்கிற பிஎம்ஏ லைட்டா ஷாக் ஆயிடுறாரு. என்னால பேப்பர்லாம் அனுப்ப முடியாது அப்படின்ற மாதிரி இங்க இருக்க வில்லன் கிட்ட சொல்லிட்டாரு. நீயே இந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணிக்கோ, கட்சியில உனக்கு துணை இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப கலெக்ட் பண்ண எல்லாத்தையும் பெட்டியில வச்சு சீலெல்லாம் குத்திடுறாங்க, லாரியில ஏத்தி வச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோயின் கிட்ட இருந்து கால் வருது. இன்னைக்கு நம்ம கல்யாணம் கரெக்டான டைம்ல வந்துருவீங்களான்னு கேக்குறாங்க. கண்டிப்பா வந்துருவேன், நீ கவலைப்படாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்பதான் வில்லன் இருக்காரு பாத்தீங்களா, இந்த இடத்துக்கு வராரு. வில்லனும் ஒரு சைன் போடணும் போல, இல்ல ஒரு சைன் மட்டும் போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. வில்லன் பெருசா எதுவும் பேசாம சைனை போட்டு அனுப்பி விடுறாரு. ஹீரோ டீமை சேர்ந்தவங்க முன்னாடி கார்ல போயிட்டு இருக்காங்க. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, சில ஆட்கள் கூட லாரியில இதெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. இப்ப வில்லனோட பையன் இருக்கான்ல, என்னப்பா நீங்க பாட்டுக்கு போக விட்டுட்டீங்க, ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். அப்படி எப்படி நான் விட்டுருவேன், அவனை காலி பண்றதுக்காக நிறைய ஆட்களை செட் பண்ணிருக்கேன், அவன் எடுத்துட்டு போன எல்லாமே திரும்பி இந்த வீட்டுக்கு வரோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப லாரியில ஹீரோ வந்துட்டு இருக்கும் போது ஆட்கள்லாம் அட்டாக் பண்றதுக்காக வராங்க. ஏகப்பட்ட பேர் பைக்ல வந்து தான் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு சப்போர்ட்டா 2-3 பேர் தான் இருப்பாங்க, அவங்களுமே இந்த இடத்துல காயப்பட்டுறாங்க. ஹீரோ தான் இந்த இடத்துல சண்டை போட்டு லாரியை ஓட்டிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோவை கன்னை வச்சு யாரோ ஷூட் பண்ணிடுறாங்க. அப்படியே கட் பண்ணி இப்ப கல்யாண மண்டபத்தை நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ இன்னும் வரலன்ற மாதிரி ஹீரோயின் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவை யாரோ ஷூட் பண்ண மாதிரி காமிச்சாங்கல்ல, அது வில்லனோட வேலையா தான் இருக்கும். இப்ப வில்லன் இருக்கார்ல, சீக்கிரமா பெட்டியில இருக்க காசெல்லாம் எடுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படி எடுக்கிறதுக்காக ஓபன் பண்ணும் போது தான் ஃபுல்லா பேப்பர் இருக்கிறது தெரிய வருது. இது பேப்பர் இருக்கான்ற மாதிரி வில்லன் ஷாக் ஆயிட்டு இருக்காரு. அப்பதான் கீழே விழுந்த ஹீரோவா நடந்து வந்துட்டு இருக்காரு. உன்கிட்ட இருந்து தூக்க தெரிஞ்ச எனக்கு அதை ஒப்படைக்க தெரியாதா அப்படின்ற மாதிரி ஹீரோ கிண்டல் பண்றாரு. ஆக்சுவலா ஹீரோ லாரியில வந்துட்டு இருந்தாரு பாத்தீங்களா, அந்த லாரியே வழியில மாத்திருப்பாரு. அதெல்லாம் வில்லனுக்கு தெரிஞ்சிருக்காது. இப்ப வில்லன் ஆட்கள் எல்லாரையும் போட்டு பயங்கரமா அடிச்சிடுறாரு. இப்ப ஹீரோவும் புல்லட் காயத்தோட கல்யாணம் நடக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. ஹீரோ உயிரோட வந்ததை பார்த்து ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஓடி போய் கட்டி பிடிச்சிடுறாங்க. ஃபேமிலியை சேர்ந்து எல்லாருமே சந்தோஷம் எல்லாம் பட்டுட்டு இருக்காங்க. தேசிய கட்சியில முக்கிய பொறுப்புல இருக்கவரையே வில்லன் சாவடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டி இருப்பான். அதை பத்தி அவரு வேற ஒருத்தர் கிட்ட சொல்லிட்டாரு. இவர் தான் ஹீரோ கிட்ட நடுவுல பேசின மாதிரி நமக்கு காமிச்சிருப்பாங்க. ஹீரோ வச்சு இந்த விஷயத்தை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி இவர் முடிவு பண்ணிருப்பாரு. அதனால தான் சஸ்பென்ஷன்ல இருக்க ஹீரோவை திரும்பி வேலையில ஜாயின் பண்ண வச்சிருப்பாரு. அவர் மூலியமா இந்த விஷயத்தெல்லாம் பண்ணி முடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ பயங்கரமா சண்டை போட்டாரு பாத்தீங்களா, ஒரு ஸ்டேஜ்ல வில்லன் அடிக்கிற மாதிரி வந்திருப்பாரு. ஆனா அடிக்காம நிறுத்திருப்பாரு. பணம் மட்டும்தான் எல்லாம் நினைச்சிட்டு இருக்க, ஆனா பணம் மட்டும் எல்லாம் கிடையாது, சுத்தி இருக்கவங்க அதை விட முக்கியம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. வில்லனோ ஜெயில உட்காந்து ஹீரோ சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. அப்ப பக்கத்துல இருக்க கைதி இருக்காருல, என்ன பண்ணிட்டு உள்ள வந்தீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இவர் அந்த கைதி கிட்ட சகஜமா பேசுறாரு. அவனுக்கு ஹெட் மசாஜ் எல்லாம் பண்ணி விட்டுட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இன்னைக்கு தான் ஹீரோவோட ஃபர்ஸ்ட் நைட்டா இருக்கும். உனக்கு பையன் பிறந்தாலும் பச்சன் வர மாதிரி தான் பேர் வைக்கணும்னு அப்பா சொல்லிட்டாரு. அப்ப அபிஷேக் பச்சன் தான் வைக்கணும், முதல்ல போங்கப்பா அப்படின்ற மாதிரி அப்பாவை அனுப்பி விடுறாரு. இதோட இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.